வருஷத்தில் ஒரு தடவை கிடைக்கிற பழம் இது. இது பார்த்திங்கன்னா மாசி மாதம் கடைசி வாரத்துலேருந்து பங்குனி மாதம் முதல் வாரத்தில் இருந்தே இந்த வெள்ளரி பழம் நிறைய மார்க்கெட்டுக்கு வந்துடும். இது முதல் வர்ற அந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பழத்தில் இருக்கிற வெள்ளரி பிஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், பழமும் சாப்பிட்டுக்கலாம். இருக்கிற விதையை எடுத்து நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா இதை நம்ம அப்புறமா ஸ்வீட்டு காரம் சமையலில் எது வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது காயாக வரும்போது நம்ம வெள்ளரி பிஞ்சால் நல்லா காரசாரமாக மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்ருவோம். பழமாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதோடைய விதையை நல்லா காய வச்சு அதையும் நம்ம சமையலில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க. இந்த பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம வெறுமனே சாப்பிட்லாம். ஆனால் பிள்ளைங்களுக்கு சர்க்கரையோடவோ இல்லை வெள்ளத்தோடவோ சேர்த்து கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த பழத்தெல்லாம் தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு, நமக்கு ஒரு குழி கரண்டி இருந்தால் கூட மேஷ் பண்ணி விட்டுடலாம். அப்போ கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துலாம், இல்லை நாட்டு வெல்லம் சேர்த்துலாம், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமையும் சாப்பிட்லாங்க. இதை போல் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்துருக்கிறேன். இதை போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த வெள்ளரி பழம் வருஷத்தில் ஒரு தடவை கிடைக்கும் போது முதல்ல வர பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ.